ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம சொன்ன கான்செப்ட் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். லைக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? நமக்கு ஆல்ரெடி நம்மளுடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கான்செப்டில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டட் 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிற வீடியோ பார்த்து இருப்பீங்க. அதை கண்டினியூஷனாக நெக்ஸ்ட் வீடியோ வரும். இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து 5 கொஸ்டின் நான் செலக்ட் பண்ணி நாங்கள் அப்லோட் பண்ணுறோம், ஓகேவா? ஃபஸ்ட் பார்ட்டில் ஒரு 5 கொஸ்டின் பார்த்துப்போம். இது செகண்ட் பார்ட், ஓகேவா? இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் பொறுத்த வரைக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக வெரி ஈஸி தான், பட்டு ஃபார்முலா கொஞ்சம் 3 ஒரு 3-4 வரும். அந்த ஃபார்முலாஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த ஃபார்முலா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா ஆண்டுக்கு ஒரு இயர்லி ஒன்ஸ் அப்படி கேட்குறப்போ ஃபார்முலா 2 அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா P × 1 + R/100 n. இது ஆண்டுக்கு ஒரு அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா. இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா. இது P × 1 - R/100 n - P. இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா, ஓகேவா? இது இயர்லி ஒன்ஸுக்கு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஆஃப் இயர்லி, ஆண்டுக்கு ஒரு முறை, அரையாண்டுக்கு ஒரு முறை இது வரப்போ இந்த ஃபார்முலா P × 1 + R/2/100 ஓகே. இது அரையாண்டுக்கு ஆஃப் இயர்லி ஒன்ஸுக்கு இந்த ஃபார்முலா, ஓகேவா? காலாண்டுக்கு ஒரு முறைனா குவார்ட்டர்லி ஒன்ஸ், இதுக்கு வந்து ஃபார்முலா என்னன்னா P × 1 + R/4/100 இது வந்து காலாண்டுக்கு ஒரு முறை. இந்த 4 ஃபார்முலா நல்லா படிச்சுக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்முடைய கொஷின் பார்ப்போம். கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் அ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹8,000 at 7% per annum for 1 year 6 months. இதை மாதிரி கொஷின்ஸ் கேட்குறப்பயே 6 months அப்படி என்னன்னு சொல்லி லாஸ்ட்டு 7th ஸ்டாண்டர்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த 1 இயருக்கு எப்படி எடுத்து ரைட் பண்ண சொல்லி. ஸோ அதை பார்ப்போம். கொடுத்துற கொஷின்ஸ் அதை எடுத்து ரைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அசல் பிரின்சிபல் எவ்வளோ? 8,000. இது 8,000. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1 year 6 months. 1 year 6 months அப்படின்னு 1 இயருக்கு 18 months 12 months. அப்போது 6/12 இதை கேன்சல் பண்ணால் 6 1s are 6, 6 2s are 12. அப்போது 1/2. இதை நம்ம எப்படி ரைட் பண்ணலான்னா 2 1s are 2, 2 + 1 3. அப்போது 3/2 இங்கே அப்படியே மாற்றிடலாம், ஓகேவா? இவ்வளோ 3/2 இயர்ஸ், ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7%. இது அப்படியே அங்கே சப்மிட் பண்ண போகிறோம், ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா PNR/100. இந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணுங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கேட்குறாங்க. ஸோ அசலுடைய வேல்யூ 8,000, ஓகேவா? இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 years 7 டிவைட் பை ஆல்ரெடி 3 years 3/2 தானே. இப்போ 2 இங்கே வச்சுட்டு 100 ஆல்ரெடி இருக்குது. இப்போது இதை கேன்சல் பண்ணலாமா? மீட் 2 0க்கு 2 0 கேன்சல். 2 1s are 2, 2 4s are 8, 240. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 40 3s are 120. 40 3 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும்? 3 4s are 120 வரும். 120 × 7 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நான் சொல்லிட்டு பாருங்கள். 7 0 0, 7 2s are 14, 4 1, 7 1s are 7. இப்போது 7 1 2s are 14, 4 1, 7 1s are 1 + 1 840. அப்போது இதுக்கு ஆன்சர் 840 அப்படின்றது இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஓகேவா? அப்போ 840 அப்படின்றது ஆப்ஷன் சியில் இருக்குது.
ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகேவா, நோட் பண்ணிக்கிங்க. கான்செப்ட் இது ஆன்சர் வந்து நம்முடைய டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணும். ஓகேவா, எப்படி ஆன்சர் பார்த்துக்குங்க. சேம் ஃபார்மேட் தான் நம்ம போடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு கான்செப்ட். Find a rate person per annum when a principal of rupees 7,000 earns a simple interest of rupees 1,680 in 16 months. ரூபாய் 7,000 அசலுக்கு 16 மாதங்களுக்கு ரூபாய் 1,680 தனிவடி கிடைத்த வட்டி வீதத்தை கண்டுபிடி. நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துட்டாங்க, அசல் கொடுத்துருக்காங்க, அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. இவங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க கேட்குறதுனால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கேட்குறாங்க. ஸோ பார்ப்போம். கொஸ்டின் ரீட் பண்ணிட்டீங்களா, நோட் பண்ணிட்டீங்களா? நம்ம பார்ப்போம். கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே நமக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அசல் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே என்ன ட்விஸ்ட்னா, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 16 months இதுதான். இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் 16 monthஸா, இப்போது 1 இயருக்கு 18 months 12. அப்போ 12 வந்து இப்படி இல்லை, இதை 16/12 சேஞ்ச் பண்ணலாம். கேன்சல் பண்ணினா 4 4s are 16, 4 3s are 12. அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4/3. இப்போது 4/3. ஓகேவா, 1 minute. நார்மலாக நம்ம என்ன ப்ரொசீஜரோ அது மாதிரி எழுதலாம். ஓகேவா, பாருங்கள். அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7,000. ஓகே. நம்பர் ஆஃப் இஸ் அப்படிட்டும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, 1,680 அப்படின்றது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். 1,680. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதாவது 16 monthஸாக இந்த மந்த்ஸு கேட்டாவே நான் ஒன்று இல்லை 1 இயருக்கு 18 months 12. அது 16 போட்டு கேன்சல் பண்ணிடு. 4 4s are 16, 4 3s are 12. அப்போது 4/3. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4/3. ஓகேவா, இப்போ இது அப்படியே ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா இஸ் P100/100. அவங்களே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டோம். அவங்களே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்ததுனால நம்ம அப்படியே போடலாம். 1680 equal அசல் 7,000, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4 or by 3 into 100. ஓகேவா, இப்போ கேன்சல் 0 0 கேன்சல். ஓகேவா, இல்லைன்னா நம்ம அப்படியே வச்சிடலாமா, யார் மட்டும் இங்கே வச்சுட்டு மீதி அந்த பக்கம் எடுத்து போயிடலாம். இல்லையா, 1 minute. சரி, நம்ம ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணி போடலாம். 1680 equal 7,000 into 4 into R by 3 into 100. இப்போ ஆர் மட்டும் இங்கே வச்சுட்டு மீதியெல்லாம் அந்த பக்கம் எடுத்துன்னு போயிடலாமா? அப்போ எடுத்துன்னு போயிட்டா ஆர் ஈக்குவல் 1,680 into 3 by 70 into 4. இப்போ இதை கேன்சல் பண்ணும். 0க்கு 0 கேன்சல். நெக்ஸ்ட்டு இதில் கேன்சல் பண்ணுங்க. 7 4 கேன்சல் பண்ணலாம். 4 1s are 4, 4 4s are 16, 4 2s are 8, 7s are 7, 7 6 are 42. 6 into 3 எவ்வளோ, 8. இதான் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் 18%. டோட்டல் ஆன்சர் 18%. எப்படி ஒன்று தெரிஞ்சிச்சா? 0 0 கேன்சல் பண்ணிட்டோம். 4ஆல் கேன்சல் பண்ணால் 4 4s are 16, 4 2s are 8, 42 வரும். இப்போ 7 6 are 42. அப்போ 6 into 3 மல்டிப்ளை பண்ணால் 18. ஓகேவா, 18
பர்சன்டேஜ். அப்போ எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ 18%. ஓகேவா? பார்த்துட்டிங்களா? ப்ரொசீஜர் வச்சு கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்க. ஆனால் கரெக்டாக நீங்கள் எடுத்து ரைட் பண்ணாவே போதும். மேக்ஸிமம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஃபைண்ட் த principal that will yield a simple interest of rupees 300 in 3 years at 2% rate of interest per annum. ஆண்டு வட்டி வீதம் 2% 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி ரூபாய் 300 கிடைக்கும் எனில் அசலை காண்க. பிரின்சிபல் கேட்குறான். என்ன கேட்குறாங்க? பிரின்சிபல்ஸ் கேட்குறாங்க. ஸோ பார்ப்போம். சேம் அதே ஃபார்மில் வச்சுன்னா நம்ம போட போகிறோம். ஓகேவா? 3 years கேட்குறாங்க. 2% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கொடுத்தோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 300. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 years. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2%. இப்போ என்ன கேட்குறான்? அசல் கேட்குறான். ஓகேவா? எடுத்து ரைட் பண்ணட்டுமா? இப்போது இந்த வேல்யூ அப்படியே ஃபார்மில் அப்ளை பண்ணலாம். PNR is equal to PNR by 100. Simple interest value 300. அசல் அப்படி தெரியாது. ஓகேவா? நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 years. ரேட் ஆஃப் 2 by 100. இதை நம்ம அசல் தான் கேட்குறாங்க. அப்போ வெளியே எடுத்துடலாமா? இதை வெளியே எடுத்துட்டா இங்கே அசல் இங்கே இருக்கும். எடுத்தா 300 மல்டிப்ளிகேஷன் டிவிஷனாக மாறும். டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் மாறும். ஸோ 300 × 100 by 3 × 2. இப்போ கேன்சல் பண்ணுங்க பாவல். அப்படியே 300 வரும். 250. ஓகேவா? இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 5000 வரும். அப்போ பிரின்சிபல் 5000. ஓகேவா? இப்போ ஆன்சர் 5000 எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ. ஓகேவா? 5000 நோட் பண்ணிக்கங்க. இதை இந்த இடத்துல எப்படி கேன்சல் ஆகும் நல்லா பாருங்கள். ஓகேவா? 4th question. Find a compound interest on rupees 12,600 for years at per annum compounded annually. அசல் ரூபாய் 12,000 ஆண்டு வட்டி வீதம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 years. ஆண்டுக்கு ஒரு வட்டி கணக்கிட்டால் கூட்டு வட்டியை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. சரி, அந்த ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் கொஞ்சம் மாற்றி டைப் பண்ணிட்டேன். இங்கிலீஷில் கொடுக்கல. நம்பர் ஆஃப் இயர்ஸும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் கொடுக்கல. ஸோ தமிழ் வீடியோ ஆட் பண்ணிக்க, ஜாயின் பண்ணிக்க. ஓகேவா? இந்த இடத்துல annually 1000 for 2 years சொன்னோம். at rate of interest 10% இங்கே வரணும். ஓகே, இது மட்டும் சேஞ்ச் பண்ணிடுங்க. நம்ம பார்க்கலாம், ஆன்சர் பார்ப்போம். சேம் பேட்டர்ன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டால் அமௌண்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அப்புறமா இது பார்க்கணும், இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும். ஓகேவா? இப்போ அமௌண்ட்டுக்கான ஃபார்ம் 2 இயர்ஸுக்கு என்ன ஃபார்ம்லாம் சொன்னோம் அது பாருங்கள். 2 இயர்ஸுக்கு என்ன ஃபார்ம்லா? A = P1 + R/100 whole power n. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்ப்போம். ஃபார்முலா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபார்முலா ஒரு டைம் கொஷின்ஸை கேட்டுடுறோம். ஓகேவா? இப்போ அமௌண்ட் தெரியுங்களா? அமௌண்ட் தெரியல. பிரின்சிபல் கொடுத்தோம் 12,600.
1 plus rate of interest 10 per 100 number of years எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2 years. ஓகேவா? இல்லை டவுட் இருக்கா? சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோமா? இப்போ என்ன கொடுக்குறாங்க, இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இருக்குதுல்ல இந்த சைடு, அதை வந்து ஷார்ட் பண்ண போகிறோம். எப்படி சுருக்க போகிறோம், சிம்பிளிஃபை பண்ணி பாடலாம். 12,600 இது சிம்பிளை பண்ணால் 110/100 ஹோல் பவர் ஸ்கொயர். ஓகேவா? இல்லை 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 11/10. அப்போது 12,600 11/10 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ எப்படி ரைட் பண்ணலான்னா 12,600 மல்டிப்ளேஷன் 11/10 இன்ட்டு 11/10 ரைட் பண்ணலாமா? இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 0க்கு 0 கேன்சல், 0க்கு 0 கேன்சல். ரிமைனிங் பார்ட்டில் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? ஆன்சர் வரும் 126 × 11 × 11. இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 15,246 ஒரு ஆன்சர். அது இது அமௌண்ட். ஓகேவா? நம்ம கண்டுபிடிச்ச என்ன ஃபார்முலா? அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலானா அமௌண்ட்டை இருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ண போகிறோம். ஐ கொண்டா ஃபார்முலா அமௌண்ட்லேருந்து சரி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்லேருந்து மைனஸ் பி. அமௌண்ட் எவ்வளோ? 15,246 மைனஸ் 12,600. இப்போ மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 6 லாஸ்ட்டு 4 2ல் 6 போகிற பக்கத்தில் கடவானா 12 12 6 போனால் 6 இங்கே 4 இருக்கும் 4 2 போனால் 2 0. ஓகேவா? 2,646 தான் இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? 6,000 சார் 2,646 வந்து ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேளுங்க. பேச்சு என்ன டாபிக் நம்ம போடலான்னு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். லாஸ்ட் கொஷின் பார்ப்போம். The difference between the compound interest and simple interest accrued on amount of as rupees 18,000 in 2 years is rupees 405. Then the rate of interest per annum is. 2 வருடங்களில் ரூபாய் 18,000 மீதான கூட்டு வட்டி தனி வட்டி ஆகியவற்றின் வித்தியாசம் 405 எனில் வட்டி வருட வீதம் காண்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துமா? இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். இப்போ 2 years 3 years கேட்டால் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடி ஃபார்முலாவே செப்பரேட்டாக குரூப் 4ல் எக்ஸாமில் கேட்குறாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க அதெல்லாம். ஓகேவா? இப்போ பார்ப்போம். அசல் எவ்வளோ? 18,000 அசல். அசல் 18,000. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2. டிஃப்ரென்ஸு 405. இவ்வளோ தான் கொடுத்துருக்குற. இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. இது நல்லா நோட் பண்ணிங்க. நம்ம எடுத்தோம் ஆன்சர். இந்த கொஸ்டின்கான இருந்து நம்ம எடுத்தோம். இப்போ இதுலேருந்து நம்ம பார்ப்போம். இந்த காம்பவுண்ட் டிஃப்ரென்ஸ் இந்த கொஸ்டினில் 8th ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும். ஓகேவா? 8th ஸ்டாண்டர்ட் காம்பவுண்ட் சிம்பிள் டிஃப்ரென்ஸ் பேஸ் பண்ணி 4 சம் 5 சம் இருக்குது. ஓகேவா? எக்ஸாம்பிள் 2 எக்ஸைஸ் 2 நினைக்கிறேன். அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அதுக்கான ஃபார்முலா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். S =
d into 100 by r whole square. இதற்கான ஃபார்முலா. இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? எஸ் எஸ்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபால் கொடுத்தான். ஓகேவா? இப்போ 18,000 டிஃப்ரென்ஸ் 405 100 பை ரேட் ஆஃப் கேட்குறோம். ஹோல் பவர் என்ன 2. இது புரிஞ்சுதா? இப்போது இதை நம்ம பண்ண போகிறது என்னென்னா 405 அப்படின்றது இங்கே மல்டிப்ளேஷன் இருக்குது. அது ஈக்குவல் இந்த பக்கம் கொண்டு வர போகிறோம். கொண்டு வரலாமா? $18,000 by 405 equal என்ன இருக்குது 100 by r whole square. புரிஞ்சுதா? அந்த மல்டிப்ளேஷன் ஈக்குவல் இந்த பக்கம் வந்தால் டிவிஷனாக மாறும். இதை அப்படியே சுருக்கலாமா? இப்போ ஆரை என்ன பண்ணால் ஸ்கொயர் பண்ணணும். அதான் சொல்கிறாங்க. அப்படியே வச்சுருக்க 18,405 அப்படியே வச்சுருக்க. இந்த 100 ஸ்கொயர் பண்ணால் 1000 மாறும். இது இந்த 100 ஸ்கொயர் பண்ணால் 1000 மாறுமா? ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1000 ஆர்எஸ் டெல். அப்போ ஆர் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ கொஷின் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் தான் கேட்குறான். அப்போ ஆர் மட்டும் இங்கே வச்சு ரிமைனிங்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? ஆர் மட்டும் இங்கே வச்சுட்டு ரிமைனிங் கொண்டு வந்தான்னா இருக்கு பாரு 18,000 இதை கிராஸ் மல்டிப்ளேஷன் பண்ணிடலாம். ஓகேவா? பார்த்து கிராஸ் மல்டிப்ளேஷன் பண்ணிடலாமா? கிராஸ் மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள். 18,000 r square equal 10,405. இப்போது r square தானே மல்டிப்ளேஷன் இருக்குது. r square மட்டும் தான் கேட்குறான். ஸோ r square equal 10,000 into 405. இந்த 18,000 ஈக்குவல் இந்த பக்கம் போனால் டிவிஷனாக மாறும். ஏன்னா மல்டிப்ளேஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ 18,000 இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? 3 0க்கு 3 0 கேன்சல். 2 9s are 8, 2 5s are 10. நெக்ஸ்ட்டு இது 9 கேன்சல். 9 1s are 9, 9 4s are 36, remaining 36 are 9 5s are 35. okay, 36 4 9 5s are 45. அப்போ 45 into 5 மல்டிப்ளை பண்ணால் 5 5s are 25, 2 5 4s are 20, 22, 225. நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஆர் ஸ்கொயர் தான் 225. இது ஆர் தான் கேட்குறாங்க. இப்போ ஆர் ஸ்கொயரை ஆறாக மாற்றம் என்ன பண்ணணும்? ரெண்டு பக்கம் ஸ்கொயர் இருக்கணும். ஸ்கொயர் எட்டால் ஸ்கொயர் கேன்சல். 225 ஸ்கொயர் ரூட் எட்டால் 15 எவ்வளோ 15. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15%. ஓகேவா? rate of 15%. okay friends,
நம்முடைய வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்ல வேண்டிய கான்செப்ட் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? தேங்க்யூ.